வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெர்மனியின் அடுத்த ஜனாதிபதியாக பெண் ஒருவர் வருவது நல்ல அறிகுறி, முன்னாள் ஜனாதிபதி கருத்து. போர்த்துகல் குடியுரிமை விதிகள் 1200க்கும் மேற்பட்டோர் சட்டப்பூர்வ நடவடிக்கை. ஸ்பெயினின் மலாக்கா விமான நிலையம் பாதுகாப்பு சோதனையில் திரவங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வெளியே எடுக்க தேவையில்லை. ஐரோப்பாவிற்கு பெரும் அச்சுறுத்தல், 4 லட்சம் குற்றவாளிகள் நடமாட்டம் என யூரோபோல் எச்சரிக்கை. மாஸ்கோ மீது ஏவுகணை தாக்குதல், புட்டினின் அதிகாரம் மற்றும் ஆட்சிக்கு பெரும் அச்சுறுத்தல் என நேட்டோ எச்சரிக்கை. பிரிட்டனில் வெயில் கொடுமை, திணறும் சூப்பர் மார்க்கெட் குளிர்சாதன பெட்டிகள். உக்ரைன் போர், பிரிட்டிஷ் ஏவுகணைகளை வீழ்த்தியதாக ரஷ்யா அறிவிப்பு, அமெரிக்காவுக்கு அணு ஆயுத எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஜெர்மனியின் அடுத்த ஜனாதிபதியாக பெண் ஒருவர் வருவது நல்ல அறிகுறி, முன்னாள் ஜனாதிபதி கருத்து. ஜெர்மனி நாட்டின் தலைவராக ஒரு பெண் பொறுப்பேற்பது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள ஒன்று என அந்நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஜோகிம் கவுக் தெரிவித்துள்ளார். பொது வாழ்வில் பெண்களின் பங்களிப்பு மிக அதிகமாக உள்ள சூழலில் ஒரு பெண் நாட்டின் அதிபராவது தர்க்கரீதியான மற்றும் சரியான சமிஞ்சையாக இருக்கும் என்று அவர் கூறினார். ஜெர்மனியின் தற்போதைய ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டைன்மயரின் பதவிக்காலம் முடிவடைவதை ஒட்டி அடுத்த ஆண்டு ஜனவரி 30 புதிய அதிபர் தேர்தல் நடக்க உள்ளது. அதே சமயம் இந்த விவாதத்தை வெறும் பாலின அடிப்படையிலானதாக மட்டும் சுருக்கிவிடக் கூடாது என்றும் முன்னாள் ஜனாதிபதி ஜோகிம் கவுக் எச்சரித்துள்ளார். நாட்டை ஒருங்கிணைக்கும் மற்றும் அனைவரையும் கவரக்கூடிய தகுதியான ஒரு ஆளுமையே இந்த உயரிய பதவிக்கு மிக முக்கிய தேவை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 2012 முதல் 2017 வரை ஜெர்மனியின் அதிபராக பணியாற்றிய ஜோகிம் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் இந்த முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். போர்த்துகல் குடியுரிமை விதிகள் 1200க்கும் மேற்பட்டோர் சட்டப்பூர்வ நடவடிக்கை. போர்த்துகல் நாட்டின் குடியுரிமை விதிகளில் கொண்டுவரப்பட்ட புதிய மாற்றங்களுக்கு எதிராக 1200க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் சட்டப்பூர்வமாக வழக்கு தொடர்ந்துள்ளனர். புதிய சீர்திருத்தங்கள் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க தேவையான தங்க கால வரம்பை கடுமையாக்குவதுடன் அங்கு தங்கியிருந்த காலத்தை கணக்கிடும் முறையையும் மாற்றியுள்ளன. இந்த திடீர் மாற்றங்கள் ஏற்கனவே அந்நாட்டில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் வெளிநாட்டினரின் குடியுரிமை பெறும் காலத்தை மேலும் சில ஆண்டுகள் நீட்டித்துள்ளது. விதிகள் மாற்றப்பட்ட விதம் குறித்து போதிய தெளிவு இல்லாததால் விண்ணப்பதாரர்கள் மத்தியில் பெரும் குழப்பமும் தங்களின் எதிர்காலம் குறித்த கவலையும் ஏற்பட்டுள்ளது. போர்த்துகல் அரசு இந்த புதிய நடைமுறைகளை முறைப்படுத்த விரும்புவதாக கூறினாலும் வழக்கறிஞர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் குழுக்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளில் போர்த்துகல் ஐரோப்பாவின் மிகவும் பிரபலமான இடமாக மாறியுள்ள நிலையில் இந்த புதிய சட்ட போராட்டம் அங்கு வாழும் வெளிநாட்டினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெயினின் மலாக்கா விமான நிலையம் பாதுகாப்பு சோதனையில் திரவங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வெளியே எடுக்க தேவையில்லை. ஸ்பெயினின் மலாக்கா விமான நிலையத்தில் பாதுகாப்பு சோதனையின் போது பயணிகள் தங்கள் கைப்பைக்குள் இருக்கும் திரவங்கள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களை வெளியே எடுக்க தேவையில்லை என்ற புதிய வசதி வர உள்ளது. இதற்காக மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய எக்ஸ்ப்ளோசிவ் டிடெக்ஷன் ஸ்கேனர்கள் விமான நிலையத்தில் படிப்படியாக நிறுவப்பட உள்ளன. தற்போதைய சோதனைகளின் போது தண்ணீர் பாட்டில்கள், வாசனை திரவியங்கள் மற்றும் லேப்டாப் போன்ற பொருட்களை பைகளில் இருந்து தனியாக எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. இந்த புதிய ஸ்கேனர் வசதியால் பாதுகாப்பு சோதனைக்கான வரிசையில் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருப்பது பெருமளவு குறையும். ஏற்கனவே மட்ரிட் மற்றும் பார்சிலோனா போன்ற முக்கிய ஸ்பானிய விமான நிலையங்களில் இந்த தொழில்நுட்பம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. மலாக்கா விமான நிலையத்தின் அடுத்த கட்ட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2020களின் பிற்பகுதிக்குள் அனைத்து பாதுகாப்பு பிரிவுகளிலும் இந்த அதிநவீன முறை முழுமையாக அமுலுக்கு வரும். ஐரோப்பாவுக்கு பெரும் அச்சுறுத்தல், 4 லட்சம் குற்றவாளிகள் நடமாட்டம் என யூரோபோல் எச்சரிக்கை.
ஐரோப்பிய ஒன்றியத்தில் சுமார் 4 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட 731 ஆபத்தான குற்றவியல் நெட்வொர்க்குகள் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக யூரோபோல் புதிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த குற்ற கும்பல்களில் 118க்கும் மேற்பட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச குற்றவாளிகள் இணைந்து செயல்பட்டு வருவது கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களில் பெரும்பாலானோர் போதைப்பொருள் கடத்தல், இணையவழி நிதி மோசடி மற்றும் மனித கடத்தல் போன்ற கடுமையான சட்ட விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த குற்றவியல் அமைப்புகள் வெறும் சாதாரண தெருக்கும்பல்கள் அல்ல என்றும், பன்னாட்டு நிறுவனங்களைப் போல மிகவும் திட்டமிட்டு கார்ப்பரேட் பாணியில் இயங்குவதாகவும் அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் தங்களின் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளை மறைக்க இவர்கள் 85%க்கும் அதிகமான சட்டப்பூர்வமான வணிக கட்டமைப்புகளை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த புதிய அச்சுறுத்தலை சமாளிக்க ஐரோப்பிய நாடுகளின் சட்ட அமலாக்கத்துறையினர் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து மிக தீவிரமான கூட்டு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். மாஸ்கோ மீது ஏவுகணை தாக்குதல் புட்டினின் அதிகாரம் மற்றும் ஆட்சிக்கு பெரும் அச்சுறுத்தல் என நேட்டோ எச்சரிக்கை. மாஸ்கோ மீதான உக்ரைனின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் அதிபர் புட்டினின் ஆட்சிக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக நேட்டோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகரை பாதுகாப்பதற்காக போர்க்களத்தின் முன்வரிசையில் இருந்த வான் பாதுகாப்பு படைகளை மாஸ்கோவிற்கு இடமாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு கிரெம்ளின் தள்ளப்பட்டுள்ளது. இத்தாக்குதல்களால் மாஸ்கோ மற்றும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இதனால் ரஷ்யாவின் கடுமையான எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டு மக்கள் மத்தியில் போருக்கு எதிரான அதிருப்தி வேகமாக அதிகரித்து வருகிறது. இதுவரை 5 லட்சத்துக்கும் அதிகமான ரஷ்ய வீரர்கள் போரில் உயிரிழந்துள்ளதாக நேட்டோ அமைப்பு மதிப்பிட்டுள்ளது. உக்ரைனின் இந்த தொடர் தாக்குதல்கள் ரஷ்யாவின் உள்நாட்டு ஸ்திரத்தன்மையையும் புட்டினின் அரசியல் பிடியையும் பலவீனப்படுத்தி வருவதாக பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் குறிப்பிட்டுள்ளார். பிரிட்டனில் வெயில் கொடுமை, திணறும் சூப்பர் மார்க்கெட் குளிர்சாதன பெட்டிகள். பிரிட்டனில் நிலவி வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக அங்குள்ள பிரபல சூப்பர் மார்க்கெட்டுகளின் குளிர்சாதன பெட்டிகள் வேலை செய்யாமல் பழுதடைந்து வருகின்றன. டெஸ்கோ, சென்ஸ்பரிஸ், மோரிசன்ஸ், ஆல்டி போன்ற முன்னணி கடைகளில் குளிர்சாதன அமைப்புகள் பழுதடைந்ததால் பால், இறைச்சி, ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பானங்கள் போன்ற பொருட்கள் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. சில கடைகளில் குளிர்சாதன பெட்டிகள் வெப்பத்தை தாங்க முடியாமல் முழுமையாக முடங்கியதால் உணவுப் பொருட்கள் வீணாவதை தடுக்க அவை மீண்டும் கிடங்குகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. மேலும் பல கடைகளில் குளிர்ச்சியை தக்க வைப்பதற்காக குளிர்சாதன பெட்டிகள் திரையிட்டு மூடப்பட்டுள்ளதுடன் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிரிட்டனின் பழைய சூப்பர் மார்க்கெட் கட்டிடங்கள் இத்தகைய கடுமையான கோடைக்கால வெப்பநிலையை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்படாததே இந்த தொடர் தொழில்நுட்ப முடக்கத்திற்கு முக்கிய காரணம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். உக்ரைன் போர், பிரிட்டிஷ் ஏவுகணைகளை வீழ்த்தியதாக ரஷ்யா அறிவிப்பு, அமெரிக்காவுக்கு அணு ஆயுத எச்சரிக்கை. உக்ரைன் ராணுவத்தால் ஏவப்பட்ட பிரிட்டிஷ் தயாரிப்பான ஸ்டார்ஸ்ட்ரீக் அல்லது ஸ்டார்ம் ஷேடோ ரக ஏவுகணைகளை தங்களது வான் பாதுகாப்பு படைகள் நடுவானில் தடுத்து அளித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் உக்ரைனுக்கு தொடர்ந்து அதிநவீன நீண்ட தூர ஆயுதங்களை வழங்கி வரும் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு மாஸ்கோ கடுமையான அணுவாயுத எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. உக்ரைன் எல்லையை தாண்டி ரஷ்யாவின் உள்நாட்டு பகுதிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு மேற்கத்திய நாடுகள் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது.